வணக்கம். இது உங்கள் மோகன் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், கவர்மெண்ட் டிவி. இதில் கஸ்டமர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சவுண்டு வருது ஆனால் பிக்சர் வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் எந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ளை பார்த்தீங்கன்னா எல்லா சப்ளையும் பக்காவாக இருந்தது. 110 வோல்ட்டு, 12 வோல்ட்டு, ஆடியோ வோல்ட்டு, அதே மாதிரி சுவிட்சிங் ஆன் ஆஃப் வோல்ட்டு, டியூனர் வர 5 வோல்ட்டு எல்லாம் பக்காவாக ரிலீஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி எல்ஓடிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 180 வோல்ட்டு, அப்புறம் ஏபிஎல் வோல்ட்டு, அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கலர் ஐசி நெக் போர்டு போகிற 9 வோல்ட்டு, ஆர்ஜி வோல்ட்டு எல்லாம் பக்காவாக வந்தது. இதெல்லாம் பக்காவாக வந்து நம்மளுக்கு பிக்சர் வரல. அப்படிங்கும்போது என்ன கம்ப்ளைண்ட் செக் பண்ணி பார்த்ததில் நம்மளுக்கு எல்ஓடி இந்த ஸ்க்ரீனு ஃபோக்கஸ் கண்ட்ரோலு அட்ஜஸ்ட் பண்ணாலும் சுத்தமாக இன்க்ரீஸ் ஆகல. ஸோ டவுட்டுக்கு ஒரு பழைய எல்ஓடி எடுத்து போட்டு ஆன் பண்ணி செக் பண்ணதில் நம்மளுக்கு பிக்சர் வந்துடுச்சு. எல்லா வோல்ட்டு பக்காவும் வந்தும் இந்த ஸ்க்ரீன் ஃபோக்கஸ் கண்ட்ரோலு வேலை செய்யாததுனால, எல்ஓடியில் இந்த 2 கண்ட்ரோலும் வேலை செய்யாததுனால பிக்சர் வரல. ஸோ இந்த வீடியோ இந்த மாதிரியும் கம்ப்ளைண்ட் வரும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இந்த வீடியோ. சப்போஸ் எல்ஓடி மாற்றியும் உங்களுக்கு பிக்சர் வரல அப்படின்னா, இந்த நெக் பேஸ் போர்டில் இந்த பேஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும். எனக்கு எல்ஓடி மாற்றினோன்னே பிக்சர் வந்துடுச்சு, அதனால் நான் இந்த பேஸை மாற்றலை. ஸோ இந்த மாதிரியும் கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.